ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டெய்லர் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, சட்டை தைக்கிறேன். ஃபஸ்ட்டு முன் பீஸ் எடுத்துக்கணும். முன் பீஸ் எடுத்து ஒரு பேஜ் அடிச்சிட்டோன்னா அடுத்த பேஜ் பாருங்கள், அடுத்த பீஸ் எடுத்து இந்த சைடு திருப்பி வச்சுக்கணும். மிஷின் வந்து நல்லா ஃப்ரீயாக போகுது பாருங்கள். அப்புறம் பின் பீஸ் எடுத்துக்கிட்டேன். பின் பீஸ் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த சைடு பின் பீஸில் யோக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். யோக் பீஸ் எடுத்துட்டோன்னா இதெல்லாம் ஒரே இதாக தைச்சி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அதனால நான் தைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்களா, கையை கொஞ்சம் மடக்கி தைச்சிக்கணும் பாருங்கள். தைச்சிட்டேன். பிறகு இது மாதிரி மடித்து அதுக்கப்புறம் பாருங்கள், பாக்கெட் வந்து கொஞ்சம் சுருட்டி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே அடித்து எடுத்துக்கிட்டேன். கை, அதுக்கப்புறம் பார்த்திங்களா பின் பீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்களா முன் பீஸு. அப்புறம் பின் பீஸை இப்படி திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கணும் பாருங்கள். திருப்பி ஒரு பீஸ் அடிச்சுக்கிட்டேன். முன் பீஸும் தைச்சாச்சு. இங்கே பாருங்கள் பின் பீஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த சைடு திரும்பி இருக்கிறது உங்களை பார்த்த மாதிரி இந்த சைடில் இருக்கிறத இப்படி வச்சு அடிச்சுக்கணும். பாருங்கள், நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பீஸ் வந்து ஊசி பக்கம் திரும்பி இருக்கணும். அதை வச்சு ரெண்டாவது அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பரிமாண தையல் ஒன்று போட்டுக்கணும். பரிமாண தையல் போட்டுக்கிறேன். ஷர்ட்டோட ஒரு பகுதி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பாருங்கள், ஷர்ட்டுக்கு கை ரெடி பண்ணோம். ஷர்ட்டோட கை பீஸ் வந்து ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சட்டை அப்படி முன் பீஸ் நம்ம பகுதி வர மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், கை கொஞ்சம் இறக்கணும். கை கொஞ்சம் தேய்ச்சிக்கணும்.
இப்போ பார்த்தீங்களா 2 தையல் அடிக்கணும். பாருங்கள், நான் ஒரு தையல் அடிச்சிட்டேன், 2வது தையல் அடிச்சிட்ருக்கேன். அடுத்த கை சட்டை தைக்கிறதுலாம் ஈஸி தாங்க. நல்லா தைச்சி கற்றுக்கிட்டோமா ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா அது மாதிரி நம்ம வருமானம் ஈட்டலாம். அதனால் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம எல்லாமே கற்றுக்கணும். சட்டை டாயரு எல்லாமே கற்றுக்கிட்டா ஈஸி தான். நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று தைச்சி பார்க்குறேன், உங்களுக்கும் சொல்லி தந்துடுறேன், நானும் தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இது 2யும் ஜாயின் பண்ணோம். பாருங்கள், கை ஜாயின் பண்ணோம். ரெண்டு தையல் அடிக்கணும். இங்கே பாருங்கள், 2 தையல். அதே மாதிரியே கை ஜாயின் பண்ணோம். இந்த சைடு 2 தையல். ஒரு தையல் அடிச்சிட்டேன், இன்னொரு தையல் அடிச்சிடணும். பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்களா முன் பீஸ் 2யும் பாருங்கள். நான் வந்து முன் பீஸ் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிட்டேன். இது வந்து என்னென்னா கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்குது, அதனால நம்ம சரியாக வெட்டி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கீழ் இப்போ சட்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன்னா கீழ் பாட்டம் வந்து கொஞ்சம் மடித்து தைச்சிக்கணும். தேவையான அளவுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து சட்டை வந்து தைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா பாக்கெட்டும் காலரும் வைக்கணும். நான் அடுத்த வீடியோவில் வந்து பாக்கெட் எப்படி வச்சு காலர் வைக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து சட்டை மட்டும் பாட்டை வரையும் தைச்சிட்டேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். Thanks friends.